ஜப்பான் நாட்டில் மர வீடு தான் கட்டுவாங்களாம். ஒரு வீடு புதுப்பிப்பதற்காக ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. கட்டையை பிரிக்கிற போது அந்த இடத்திலே ஒரு பல்லி இருந்த ஒரு மரக்கட்டையில ஒரு ஆணியில அதனுடைய தோல் பட்டு அப்படியே அந்த ஆணியோடு ஆணியாக பொருந்தி உயிரோடு இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த வீடு கட்டுகிற போது அந்த மரக்கட்டையில ஆணி வைத்து அடிக்கிற போது எப்படியோ அந்த பல்லி உள்ளே போய்விட்டது. அடித்து இறக்கி விட்டார்கள். அந்த பல்லி உயிரோடு இருந்தது. இந்த பல்லி இன்னொரு இடத்திற்கு போக முடியாது தானே, அதற்கு உணவு எங்கிருந்து கிடைக்கும்? இப்படி எப்படி உயிரோடு வாழும்? 5 ஆண்டுகள் அந்த பல்லி உயிரோடு வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்குள் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதை வேலை செய்பவர்கள் காத்திருந்திருக்கிறார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பல்லி வேகமாக ஓடி வருகிறது. பல்லியினுடைய வாயிலே இறை இருக்கிறது. அந்த ஆணியிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பல்லியினுடைய வாயிலே அது கொடுக்கிறது. இந்த காட்சியை பார்த்த பின்புதான் வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டார்.